செட்டுபாய் பாக்ஸில் எல்லாருக்கும் உனக்கு கைஸ் இன்னைக்கு மார்னிங் போல குளிச்சு ரெடி ஆகிட்டு கடை ஓப்பன் பண்ணலான்னு கடைக்கு வந்தா கடைக்கு வெளியே நிறைய பார்சல் இருந்துச்சு. நம்ம தான் சவுக்கர்பேட்டே போலே, அப்போ இந்த பார்சல்லாம் யார் அமைச்சிருப்பான்னு நான் யோசிச்சுனே இருந்தேன். சரி இதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் கடை ஓப்பன் பண்ணலான்னு கடை ஓப்பன் பண்ணிட்டேன். கடனை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்த பார்சல்ல போயிட்டு யார் பேர்ல வந்திருக்குன்னு பார்த்தா என்னோட பேர்ல தான் வந்திருக்கு. சரி வந்த பார்சலை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம யாருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு பார்சலா வச்சுட்டேன். இந்த பார்சல் வைக்கிறதுக்குள்ள செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் கடையில இருந்த பொருள்லாம் வெளியே வச்சுட்டு ஒரு வாட்டி கடை ஃபுல்லா சுத்தமா பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ப்ரே போட்டு கண்ணாடினா தொச்சிட்டு சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு கொஞ்சம் அக்கௌண்ட்னா இருந்தது. அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வைஃபா காரனும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு கடை கிளம்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல புளி சாதமும் கீச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போதான் எங்க மாமா கிட்ட இருந்து ஒரு போன் வந்தது. என்னன்னு கேட்கும் போது அவர் புதுசா டாய்ஸ்னா நம்ம கடைக்கு போட்டு விட்டாராம். ஏன்னா என்னால சவுகார்பேடு போக முடியாதனால அவரே போட்டு விட்டாருன்னு சொன்னாரு. அதனால தான் மார்னிங் போல இந்த பார்சல்லாம் நம்ம கடைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமா போட்டுட்டு போனாங்க போல. இந்த டாய்ஸ் தான் விளையாடுற வயசுல குழந்தை வச்சுக்கின்னு வைஃப் வந்து இந்த டாய்ஸோட விளையாடி இருந்தாங்க. அதுதான் காமெடி. நானும் வைஃபோ சேர்ந்து ஒரு பொருளுக்கா பிரைஸ் டேக்னா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்த எல்லா டாய்ஸும் டிஸ்பிளேல வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்பிளேல அடுக்குனாதான் கஸ்டமர் பார்த்துட்டு வாங்குவாங்க. வந்த டாய்ஸ்ல 10% தான் இன்னைக்கு நாங்க பிரைஸ் டேக் போட்டு அடுக்கணும், மத்ததான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வைஃப் வந்து வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு எனக்கு லஞ்ச் கட்டி கடைக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்களும் வைஃபும் கடையில் பிஸியா இருக்கனால அம்மா தான் இன்னைக்கு லஞ்ச் செஞ்சாங்க. உண்மையா அம்மாவும் வைஃபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ்ல ஒரு கிட்டார் வந்தது, எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வைஃப். சூர்யா நினைப்பு போல மனசுல. அது மட்டும் இல்ல, இனி ஈவினிங் கொஞ்சம் கஸ்டமர் இருந்தாலும் நானும் வைஃபும் 10 மணி வரைக்கும் கஸ்டமர் நான் பார்த்து முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்காக கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது பப்பி நம்மளை பார்த்தோன்னே ஓடி வந்துச்சு. ஸோ பப்பிக்கு ஒரு மேரி கோல்டு பிஸ்கெட் சாப்பிட போட்டுட்டு அப்படியே கரனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு விளாக கம்ப்ளீட் பண்றோம். விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.